அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆன் இதனை அவன்தான் இறக்கி வைத்தான் என்பதற்கு மேலும் பல அடுக்கடுக்கான வாதங்களையும் சான்றுகளையும் உலகத்திற்கு இறைவன் தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு குர்ஆனை கொண்டு வர முடியலையா விட்டுருங்க. குர்ஆன்ல இருக்கிறது மாதிரியான சூறாக்களை உங்களுக்கு தொகுத்து கொண்டு வர முடியலையா அதை வேணா விட்டுருங்க. அந்த குர்ஆனை படிச்சு பார்த்து குர்ஆன்ல ஏதாவது தப்பு கண்டுபிடிங்கிற அடுத்ததாக. இது மனிதர்களிடமிருந்து உருவாக்கப்பட்டிருந்தால், அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஏதேனும் தவறுகள் இருக்கத்தான் செய்யும். மனிதன் என்பவன் பலகீனமானவன். மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. அப்படியானால் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்துவிட்டு இந்த வேதத்தை நீங்கள் படித்துவிட்டு இதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதா, விமர்சனங்கள் முன்வைக்க முடியுமா என்று குற்றங்குறைகளையாவது சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து இது என்னிடமிருந்துதான் வந்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு இதுல எந்த தவறும் கிடையாது, வந்து பார்த்துவிட்டு சொல்லு என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். எப்படி சொல்கிறான்? திருமறையினுடைய பல்வேறு வசனங்களில் இந்த திருக்குர்ஆனில் நீங்கள் எந்த தவறையும் காண முடியாது, எந்த ஒரு வளைவையும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த கோணலான செய்திகளையும் பார்க்க முடியாது. தத்துவத்திலே தவறோ, அல்லது அது சொல்லக்கூடிய சொல் இலக்கணத்திலே தவறோ, அல்லது அதனுடைய இலக்கிய நடையிலே ஒரு தவறோ, அல்லது அது சொல்லக்கூடிய அறிவியல் கருத்துக்களிலே ஒரு தவறோ, அல்லது அது சொல்லக்கூடிய உலகத்திற்கான நல்லற போதனைகளில் ஒரு தவறோ, எந்த கோணத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் அதிலே நீங்கள் எந்த தவறுகளையும் எந்த குற்றங்களையும் கண்டுபிடிக்க முடியவே முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதை உலகத்திலே ஒரு மனிதனால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஒரு புத்தகத்தை எழுதிவிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் அதை உலகத்தின் முன்னால் சமர்ப்பித்து விட்டு இதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா எடுத்துக்காட்டு பார்க்கலாம்னு உலகத்துல எந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரும் இதுவரை சவால் விட்டது கிடையாது, சவால் விட முடியாது. எந்த புத்தகமாக இருந்தாலும் ஆய்வு செய்தால் கண்டிப்பாக குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு படித்து பார்த்தால் அதுல இந்த குறைகளை கண்டுபிடித்து விட முடியும். ஆனா திருக்குர்ஆன் சொல்லுது, நீ என்னத்தை தான் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் கூட்டமாக சேர்ந்து கொண்டு நீங்கள் உழைத்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பின் முடிவிலே இது இறைவனின் வேதம் என்பதைத்தான் உங்களுடைய உள்ளம் உணருமே தவிர இதிலே ஒரு குறை இருக்கிறது என்று நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. இறைவன் சொல்லுகிறான் 17வது அத்தியாயத்தினுடைய 81வது வசனத்திலே சொல்லுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், ஜால் ஹக்கு சத்தியம் வந்துவிட்டது, இதோ இந்த உண்மை வந்துவிட்டது, வஸஹகல் பாத்தில் அசத்தியம் பொய்மை அழிந்து விட்டது, இன்னல் பாத்தில கான ஸஹூகா அசத்தியம் என்பது பொய் என்பது கண்டிப்பாக அழிந்து விடக்கூடியதாகவே இருக்கிறது. இது சத்தியம் வந்திருக்குது, இதுல உண்மை வந்திருக்கிறது, இதுல நேர்மை வந்திருக்கிறது, இதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்ல, இதுல பொய்மைக்கு வேலை இல்ல, இதுல தவறுதலுக்கு வாய்ப்பு இல்ல, தவறுகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே இறைவன் பேசுகிறான். மேலும் சொல்லுகிறான், பல்வேறு வசனங்களில் இந்த கருத்தை வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு இறைவன் நிரூபிக்கிறான். 41வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்பிஹி தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத். லா யதீஹில் பாத்தில் தவறு என்பது இந்த திருக்குர்ஆனுக்கு முன்னும் சரி இதனுடைய பின்னும் சரி, நீ முன்னாடி பின்னாடி எங்க திருப்பினாலும் சரி, லா யதீஹில் பாத்தில் தவறு என்பதே வராது. தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத், ஏன் இதுல தவறு இல்லாமல் இருக்கிறது? இது ஹக்கீமாகிய நுண்ணறிவாளனாகிய புகழுக்குரியவனாகிய எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து இது இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய முன்னும் பின்னும் தவறுக்கு வாய்ப்பே இல்லை என திருமறையினுடைய 41வது அத்தியாயத்தின் 42வது வசனம் சொல்லுகிறது. மேலும் சொல்லுகிறார் 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் வசனம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜா, எந்த கோணலும் இல்லாத வேதத்தை தனது அடியாருக்கு இறக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த வேதத்தில் எந்த கோணலும் கிடையாது, எந்த தவறுகளும் கிடையாது, எந்த வளைவு சிலிவுகளும் கிடையாது. தெளிவான முறையிலே வழங்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை வழங்கிய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று திருக்குர்ஆன் வழியாக இறைவன் சொல்கிறார். அதே கருத்தை இன்னொரு இடத்திலே சூரத் 39வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் சொல்கிறான், குர்ஆனன் அரபியன் கைர தி இவதின் லஅல்லஹும் யத்தகூன். இந்த குர்ஆனை
அரபி மொழியில் அமைந்திருக்கிற இந்த வேதத்தை எந்த வளைவுகளும் இல்லாத இந்த திருமறை குர்ஆனை லஅல்லஹும் யத்தகூன் அவர்கள் இறைச்சமுடையவர்களாக ஆவதற்காக நாம் இறக்கி இருக்கிறோம். இங்கே அல்லாஹ் தான் சொல்றான், இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட குர்ஆன்? வளைவு இல்லாத குர்ஆன், கோணல் இல்லாத குர்ஆன், தவறுகள் இல்லாத குர்ஆன், குற்றங்குறைகள் இல்லாத குர்ஆன், மிக தெளிவான குர்ஆன். அல்லாஹ் இது உலகத்துக்கு முன்னாடி சொல்லி ஒரு தப்ப நீ காட்டுப்பாங்க, தப்ப காட்டி விட்டா மனிதனுடைய சொல்லை ஒத்துக்கொள்வோம். யாராவது ஒருவர் இட்டு கட்டி இருக்கிறார் அங்கீகரித்துக் கொள்வோம். தவறுகளை விட்டு அப்பாற்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. தவறுகள் செய்யாத யாருடைய இயல்பிலே தவறு என்பதே இல்லையோ அப்படிப்பட்ட படைத்த இறைவன் தான் இந்த திருக்குர்ஆனை அருளி இருக்கிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று என்று தவறை கண்டுபிடிச்சு சொல்லு என்று உலகத்தை அழைக்கிறார். வெறுமனே தவறை கண்டுபிடிச்சு சொல்லு அழைச்சதோடு விடல, அல்லாஹ் அழைக்கிறாய். யாரும் வந்து படிக்க காணோம், யாரும் தவறை கண்டுபிடிக்க காணோம். படிச்சு படிச்சு பார்க்கிறான், தவறு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு கூட இந்த காலகட்டத்தில் கூட எத்தனையோ பல அறிஞர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் திருமறை குர்ஆனை குறை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு படித்துவிட்டு இந்த திருக்குர்ஆன் உண்மையிலே இறைவேதம் தான் என்பதை ஒத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்படித்தான். யாரெல்லாம் திருக்குர்ஆனிலே குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று படித்தார்களோ யாருமே இதுவரைக்கும் ஒரு குறையை கூட கண்டுபிடிக்கல. எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று மன திருப்தியோடு இஸ்லாத்தை அவர்கள் தழுவிக்கொண்டதைத்தான் வரலாறு சொல்கிறது. அல்லாஹ் சொல்றான், வந்து பாருன்னு சொல்லிவிட்டு பாக்குறான், ஒருத்தனுக்கு ஒண்ணும் தெரியலையா, அல்லாஹ்வே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். இப்படி பாரு, இந்த ரூட்ல ஆய்வு செய்ய தப்பு இருக்காது பாரு, அந்த ரூட்ல ஆய்வு செய்ய. யாராவது இப்படி சொல்லுவோமா? தப்பு, நான் நல்லவன், நான் யோக்கிய என்று சொல்வதற்குத்தான் நான் என்ன இப்படி பாரு, நான் என்னைக்கா தப்பு செஞ்சிருக்கலாம், நான் என்னைக்கா ஏமாத்தி இருக்கலாம், நான் ஏதாவது காசு கொடுத்த சுருட்டி இருக்கலாம், நான் ஏதாவது பொய் பேசி இருக்கலாம். என்னுடைய நியாயத்தை சொல்வதற்குத்தான் ஒரு மக்கள் மத்தியில பேசுவோம். நாம வாங்கன்னு சொல்லி நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுப்போம். நான் அன்னைக்கு 1000 ரூபாய் தர்மம் செஞ்சேன், நான் அன்னைக்கு காலையில நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஜமாத்துக்காண்டி உழைச்சேன், அன்னைக்கு நான் அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சேன் என்றெல்லாம் நம்மை பற்றி உண்டான நல்ல ஒரு சிந்தனைக்காகத்தான் மக்களிடத்துல நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுத்து அப்படி என்ன பாரு இப்படி என்ன பாருன்னு சொல்லுவோம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதுல குறை கண்டுபிடிக்கிறேன் பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம். அவனே சொல்லி இப்படி பாருப்பா, இந்த ரூட்ல போய் பாரு, ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லு, அந்த ரூட்ல போய் பாரு, அதுல ஏதாவது குறை தெரியுதான் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுன்னு குறை காண்பதற்கு இறைவனை வழி போட்டு கொடுத்து போய் படிச்சுட்டு வந்து சொல்லு என்கிறான். என்ன வழியை சொல்றான்? அல்லாஹ் சொல்ற சிந்திக்க தூண்டுகிறான். முதல்ல சிந்திச்சு பாரு. அப்பலா ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்பாலுஹா 47வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்துல சொல்றான், அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அவருடைய உள்ளங்களில் இந்த பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது. இப்ப மூளை சுதந்திரமா தானே இருக்குது. மூளை எதையெல்லாம் சிந்திக்கிற, எதையெல்லாம் யோசிக்கிற. குர்ஆனை குறை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு என்னத்தராம சொல்ற நீ? இந்த குர்ஆனை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து சொல்ல, குறைகளை சொல்ல. சும்மா இருக்குது. எந்த நிமிஷமாவது மனுஷனுடைய மூளை சும்மா இருந்திருக்கா? மனிதர்களுடைய மூளை என்னைக்குமே சும்மா இருந்திருக்கிற ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்காது. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எந்த வேலையும் சும்மா இருக்கேன்னு சொல்லுவோம். வேலை செய்யாம உடம்பு வேலை சும்மா இருக்கும். ஆனா நம்முடைய மூளை சும்மா இருக்குமா? ஒரு வாரத்துல உட்கார்ந்து நோம்பு சாயங்கால நேரம் உடம்பெல்லாம் வாடி போச்சு, பயிர் பசியில அப்படியே சாஞ்சாப்புல சும்மா உட்கார்ந்துருப்போம். என்னங்க சும்மா உட்கார்ந்துருக்கோம், உடம்புதான் உட்கார்ந்துருக்கும், மூளை உட்கார்ந்துருக்குமா? மூளை இந்த ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சின்ன அதை என்ன செய்ய, இதை என்ன செய்ய, நோம்பு திறந்துட்டு எங்க போக, திறந்து விட்டு அடுத்து என்ன வேலையை பார்க்க, இரவு தொழிலுக்கு எப்படி வர, இரவு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, சகல சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, ஏதாவது ஒண்ணு மண்டை யோசிச்சுட்டே இருக்கும். ஒன்னு இல்லாட்டி ஒண்ணு தாவி தாவி தாவி. அதனாலதான் அரபியில சிந்திக்கக்கூடிய இந்த மூளைக்கு கல்புன்னு சொல்லலாம். கல்புனா என்ன அர்த்தம்னா புரளக்கூடியது, புரண்டுகிட்டே இருக்கும், அங்கிட்டு தாவிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே சும்மா இருக்கிற பழக்கமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், எதையாவது ஒண்ணு சிந்திக்கிற, சாப்பாட்டை பத்தி சிந்திக்கிற, வியாபாரத்தை பத்தி சிந்திக்கிற, தொழில்துறையை பத்தி சிந்திக்கிற, குடும்பத்தை பற்றி சிந்திக்கிற, இதையெல்லாம் சிந்திக்கிறனே, இதுல குறை இருக்குன்னு சொல்லுறிய, இது உலகத்தினுடைய ஒரு மனிதன் இட்டு கட்டியதுன்னு சொல்றிய, இதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. என்ன சிந்திக்க, எப்படி சிந்திக்க? இன்னும் அடுத்து பேசினா 4வது அத்தியாயத்துல 82வது வசனம்,
அபலாயத்த தப்பருள் குர்ஆன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா இந்த குர்ஆனை? எப்படி இதுல ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா என்று